அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமுக்கு நான் பண்ண லோ காஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப செலவெல்லாம் இல்லை, அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோடய சைட் டேபிள். இதுதான் சார்ஜிங் பாயிண்ட், ரீடிங் கார்னர். எப்போயுமே ஒரு கிளட்டராகவே இருக்கும். எல்லாருமே இங்கே தான் சார்ஜ் போடுவாங்க. ஸோ அதுக்கு நான் க்ரியேட் பண்ண தான் இந்த சோஃபா கன்சோல் டேபிள்னு சொல்லுவாங்க, இல்லைனா இதை சோஃபா லெட்ஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்ததுனால அங்கேருந்தே ஒரு ப்ளைவுட்டில் இந்த மாதிரி ஒரு டேபிள் சின்னதாக நான் பண்ணி சோஃபாக்கு பின்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சதுனால எனக்கு இந்த இடம் இப்போ சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து இங்கே ரொம்ப முக்கியமான வீட்டில் இருக்கிற எல்லா சார்ஜிங் ஸ்டேஷனையும் இந்த இடத்துல மாற்றிட்டேன். இதனால் என்னென்னா சோஃபாக்கு பின்னாடி இருக்கிறதுனால அது அப்படியே ஹைட் ஆகிடுது. அட் த சேம் டைம் ஒரு கிளட்டர் ஃப்ரீ லுக்கையும் நமக்கு கொடுக்குது. இதில் நான் உட்காந்து பார்த்தேன், இது ஃபீஸிபிளாக இருக்கா, நம்மளால் இதை ஆக்சசபிளாக பண்ண முடியுதா அப்படின்னு. என்னோடய ரீடிங் கார்னர் இப்போ ஒரு ப்ளசண்ட்டாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் என்னோடய எல்லா கிளட்டரும் சோஃபாக்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கன்சோல் டேபிள் ரொம்ப லோ காஸ்ட்டில் நல்ல ஒரு குட் மெட்டீரியல், அதாவது வுட்டில் பண்ணால் இட் வில் டெஃபினெட்லி காஸ்ட் மோர். நான் ப்ளைவுட்டில் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சீப்பாக ஒரு 1000 ருப்பீஸில் என்னால் இது பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு வீடு கிளட்டராக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிளட்டர் ஃப்ரீ லுக்கை கொடுக்கும். இது சோஃபாவுக்கு பின்னாடி மட்டும் இல்லை, நம்ம பெட்டுலேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் எங்களது நான் மாடுலர் கிச்சன். எப்பயுமே பார்த்திங்கன்னா உள்ளே எந்த ஷெல்ஃபுமே இருக்காது. ஓப்பனாக இருக்கும்போது தூசியும் அதிகமாக இருக்குது, அட் த சேம் டைம் கிளட்டராகவும் இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது எப்போயுமே. அதனால் நான் ட்ரை பண்ணது என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற கர்டன்ஸை நான் இந்த மாதிரி கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. இதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, தூசிலாம் உள்ளே போகாமல் இருக்குது. பார்க்கவும் ஒரு ப்ளசன்ட் லுக்கை கொடுக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா ஆர்கனைசர் இதெல்லாம் வாங்கி செட் பண்ணுவாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நாளைக்கே நம்ம வீடு காலி பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட். அந்த ஆர்கனைசர் நம்ம போகிற வீட்டில் யூஸ் பண்ண முடியாது. காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணுன்னா திஸ் இஸ் த ஒன்லி மெத்தட் தட் ஐ கேன் யூஸ். எனக்கு க்ளீன் பண்ணுறதும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைனா எப்போ பார்த்தாலும் இதில் பயங்கர தூசியாகவே இருக்கும். நம்ம கிச்சனில் தண்ணி தெரிச்சிச்சின்னா அதே மாதிரி உள்ளே இருக்க பாத்திரங்கள்லாம் தெரிக்கும். ஒரு மாதிரி ரொம்ப எஃபர்ட்ஸ் அதிகமாக போட வேண்டியதாக இருந்துச்சு இந்த மாதிரி ஓப்பனாக வைக்கும்போது. அதனால தான் நான் இந்த கர்டன்ஸ் நான் யூஸ் பண்ணேன். இந்த கர்டனுக்கு 2 ராடு மட்டும் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 40 ருப்பீஸ் தான் ஆச்சு. இந்த பைப்பு வச்சு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். இதுக்கு எனக்கு ஒரு 120 ருப்பீஸ் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக எடுக்கலாம், ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம், ஈஸி டு வாஷ். ஸோ சேஃப்டியும் கூட நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் கிச்சனை ஒரு மாடுலர் கிச்சன் லுக்கில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இது பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா, ஒரு சைடு தான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொரு பக்கம் பண்ணுறதுக்கு இதை விட சீப்பாகவே நான் பண்ணிட்டேன். 2 ஆணி அடித்து அதில் நம்ம கர்டனுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ராடு போடுவோம் இல்லையா, அதை போட்டு அந்த சைடு பண்ணிட்டேன். அது இன்னுமே எனக்கு ரொம்ப சீப்பாக முடிஞ்சுது. ஸோ நீங்கள் உங்கள் வீடு ஓப்பன் கிச்சனாக இருக்குது, இல்லை உங்கள் ஷெல்ஃபு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க வார்ட்ரோப் ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸி டு ஹேண்டில், அட் த சேம் டைம் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஈஸி டு மேனேஜ் ஆல்சோ. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக ஒரு கிளட்டர் ஃப்ரீ லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் அந்த ஹேண்டிலில் ஈஸி டு ஸ்டிக் மாதிரி இப்போ நிறைய மார்க்கெட்டில் வருது. ஸோ 40 ருப்பீஸ் தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட வசதி எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் பைப்பு தான் வாங்கினேன். பைப்பு ஒரு 40 ரூபா தான் ஆச்சு, ஒரு 2 மீட்டர் பைப்பே. ஸோ அதனால் எங்கெங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக பேக் எங்கள் வீட்டில் 4 பேரும் பேக் யூஸ் பண்ணுறோம். எப்போ பார்த்தாலும் அங்கங்கே பேக் இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அங்கங்கே அப்படி அப்படியே போட்டுருவாங்க. அதை எடுத்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு கொண்டு வைங்க, நீட்டாக வைங்கன்னா இன்னொரு சோஃபாவுக்கு மாறும், ஆர் இன்னொரு இடத்துக்கு மாறும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கும்போது தான் ஒரு லோக்கல் கார்பெண்டரை விட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நான் செய்ய சொன்னேன்.
இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம், குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸோ இந்த பேகு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு எல்லாருமே கேரி பண்ணுவோம். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த பாக்ஸு செய்ய சொன்னேன். சின்னதாக தான் செய்ய சொன்னேன். கார்பெண்டர் கொஞ்சம் பெருசாகவே செஞ்சு கொடுத்தாரு. இதனால் என்னென்னா, நம்ம ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இல்லை வேறு எந்த ஸ்டோரேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ளைவுட்டில் தான் செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா பேக்கும் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே, ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோன்னே இதில் போட்டுறதுனால வீடும் வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா ₹800 ஆச்சு. ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், அட் த சேம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் பக்கத்தில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கார்பெண்டரை வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சீப்பாக முடியும். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, என்னோடய மாஸ்டர் பெட்ரூமில் 2 பெட்டு போட்டிருந்தேன். இதனால் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் அது வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ லுக்கை கொடுக்கும். எங்களால் ஆக்சஸும் பண்ண முடியாது. ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் இடமே இருக்கும் 2 பெட்டு போடும்போது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சஸ் பண்ணும்போது. அப்போ தான் நான் என்ன பண்ணலான்னு யோசித்தேன் அப்படின்னா, இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம புல் அவுட் பெட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே கார்பெண்டர்கிட்ட கேட்டேன். புல் அவுட் பெட்டு வந்து ஸ்டோரேஜ்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸி டு புல் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது வந்து டிட்டாச்சபிள், அந்த பெட்டோட அட்டாச்டு கிடையாது. ஸோ இட் இஸ் டிட்டாச்சபிள் பெட்டு. நீங்கள் அதை வெளியே எடுத்துகிட்டு போய் கெஸ்ட்டு வராங்க, வேறு இடத்துல போடணும், வேறு எந்த செட்டப்புக்காக நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு தனி ரூமு வந்து எக்ஸ்ட்ராவாக வருதுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி டு யூஸ் அண்ட் ஈஸி டு புல் அவுட் பெட்டு. ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ₹2500 ஒன்லி ஃபார் த காட்டுக்கு மட்டும். பெட்டு என்கிட்ட ஏற்கனவே இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த கீழே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு 6 வீல் வச்சு கொடுத்தாரு. அதில் ஒரு லாக் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரே கையில் வந்து நீங்கள் புல் அவுட் பண்ணிடலாம். நம்ம மட்டும் இல்லை, குழந்தைங்களும் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அந்த ரூமே வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ லுக்கை கொடுக்குது. அண்ட் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ். எங்களுக்கு ஈஸியாகவும் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ நீங்களே பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரே கையிலையோ கால்லையோ விட்டாலே போட்டிங்கன்னா அழகாக உள்ளே போயிடும். இதனால் என்னென்னா வீட்டை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, பெட்டுக்கு அடியில் உள்ளே போய் அவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணுறதே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ என்னால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. நீங்கள் க்ளோஸ்அப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், வித் லாக்கோடு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 வீல் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ராங்காக லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். எவ்வளோ பேர் 2 பேர் படுத்தாலும் அது மூவே ஆகாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ பெட்ரூமை க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட்டு ₹2500. ஸோ அதனால் வந்து இதுவும் லோக்கல் கார்பெண்டரை வச்சு தான் பண்ணேன். உங்களுக்கு வந்து கிளட்டர் ஃப்ரீ ரூமை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கிறதுனால என்னால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. வீடை ஒரு க்ளீன் பண்ணணும், பெட்ரூமை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தூசிகள் உள்ளே இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு அலர்ஜியை க்ரியேட் பண்ணும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் நமக்கு இருக்காது. நமக்கு வந்து நிம்மதியாக தூங்குகிற இடம் வந்து எப்போயுமே ஒரு நிம்மதியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் எப்பயுமே. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பெட்டாக இருக்கும்போது நம்மளால் உள்ளே க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் என்னென்னா நிறைய தூசி அக்யூமுலேட் ஆயிடுது. அது என்னென்னா நமக்கு நேச்சுரலாகவே நமக்கு வந்து ப்ரீதிங் இஷ்யூஸு அதெல்லாம் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை. எல்லா இடமும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. ஸோ இதையே க்ளீன் பண்ணணும், பெட்டுக்கடியில் க்ளீன் பண்ணால் இதை புல் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக உள்ளேயும் போய் நல்லா நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த ப்ராஜெக்டும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உடன் பீசஸ் வந்து நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா வீட்டில் வந்து சோஃபாவாக இருக்கட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், செவுத்தை ஒட்டி போடும்போது பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஃபர்னிச்சர் மார்க்கு அழுக்கு எல்லாம் தெரியுது. ஸோ எங்கெங்கே அந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த உடன் பீசஸை வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வால்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுக்காக நிறையா வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் சொல்கிறாங்க, அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் எந்த யூஸுமே இல்லை.
நீங்கள் இது மாதிரி ஒரு லோக்கல் கார்பெண்டர் ஷாப்பில் போய் ஒரு 50 ரூபாய்க்கு கேட்டிங்கனாலே இவ்வளோ பீசஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு தேவையான இந்த பாருங்களேன், ஏற்கனவே நான் இந்த மாதிரி வந்து உடன் அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி விற்கிது வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரைப்ஸ், அதை போட்டெல்லாம் பார்த்தேன், எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி உடன் பீசஸை சோஃபாவுக்கு பின்னாடி, இல்லை உங்களோட காட்டுக்கு பின்னாடி, இல்லைன்னா உங்களுக்கு எங்கெங்கே ஃபர்னிச்சர் வந்து இடிக்குதோ செவுத்தோட அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டையும் கிளட்டர் ஃப்ரீயாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.